முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் உயிரிழக்கும் சம்பவம் மனித உரிமை மீறல் என தியாகராய நகர் பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே இன்று காலை ஹெச் ராஜா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகம் செய்து அவர் வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்திற்கு வரும் தொண்டர்கள் அடைத்து வைக்கப்படுவதால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும், எனவே இது மனித உரிமை மீறல் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வெயில் நேரத்தில் பல மணி நேரம் அவர்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிற மாதிரி வச்சதுனால ஏற்பட்டிருக்கு. ஆகவே இது உண்மையாகவே இயல்பா நடந்ததில்லை. அதிமுக ஆள் சேர்க்கறதுக்காக செய்த தந்திரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதனால இதில் மனித உரிமை மீறல் இருக்குன்னு கூட நினைக்க முடியும். மேலும் மதுவிலக்கை பாரதிய ஜனதாவால் மட்டுமே கொண்டு வர முடியும் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். வரும் 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறிய அவர், பாஜகவின் அகில இந்திய தலைவர்கள் மே 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார்.